அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் எஸ்பி விஸ்வேஸ்வா சாஸ்திரி உத்தரவின் பேரில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினருக்கு கவாத்து பயிற்சி நடைபெற்றது. ஜெயங்கொண்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் தினேஷ்குமார் தலைமையில் இந்த பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர்கள் வழியை மறித்து 2 அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனரை தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்ட சின்னபேள கொண்டப்பள்ளியைச் சேர்ந்த ஜெகதீஷ் என்பவரை போலீசார் கைது செய்து மேலும் தப்பியோடிய 2 தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தின் உதகை, கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் தொடர் சாரல் மழையால் கடும் குளிர் நிலவி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் நீலகிரிக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ள நிலையில் இந்த மழை மலைத்தோட்ட விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் ஒரே காவல் நிலையத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்த 262 காவலர்கள் விருப்பத்தின் பேரில் அதிரடியாக இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மாவட்ட எஸ்பி கௌதம் கோயில் காவலர்களை நேரில் அழைத்து அவர்களின் விருப்பத்திற்கேற்ப புதிய பணியிடங்களை ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வெற்றிவேல் என்ற வாலிபரை ராமநத்தம் போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 80 கிராம் கஞ்சா, எடை மிஷின், லேப்டாப் மற்றும் ஒரு வீச்சருவாள் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். வாகன தணிக்கை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்வையிட்ட ஆட்சித்தலைவர் எல்லைப் பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மரப்பாலம் மங்குழி பகுதியில் குடியிருப்பு பகுதிகள் கம்பி வெளியை தாண்டி புலி ஒன்று நுழைய முயன்றதால் பொதுமக்கள் அலறி அடித்து அங்கிருந்து ஓடினர். புலி நடமாடும் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் வனத்துறையினர் புலியை கண்காணிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குமரி மாவட்டத்தில் போக்குவரத்து விதிமீறல்களை கட்டுப்படுத்த நாகர்கோவில் மாநகர பகுதியில் தானியங்கி கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட உள்ளன. இதற்கான இடத்தை மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். மேலும் இக்கருவி மூலம் ஹெல்மெட் அணியாதவர்கள் மற்றும் விதிகளை மீறுபவர்களுக்கு தானாகவே அபராதம் விதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தில் குற்றங்களை தடுக்கவும் சட்டம் ஒழுங்கை பேணவும் செங்கோட்டை பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் சந்தேகத்திற்குரிய நபர்களை கண்காணித்ததுடன் பொதுமக்களுக்கு போக்குவரத்து விதிமுறைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி 24வது வார்டில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் வராததால் நகரமன்ற உறுப்பினர் கலீம் பாஷா தலைமையில் பெண்கள் காலி குடங்களுடன் தர்ணாவில் ஈடுபட்டனர். மினி சின்டெக் டேங்க் அமைக்கவும், அதுவரை டிராக்டர் மூலம் தண்ணீர் வழங்கவும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். தினக்கூலி செய்யக்கூடியவர்கள் ஒரு பகுதி நடுத்தர குடும்பத்தில் இருந்தால் அவர்கள் தண்ணி பற்றாக்குறை என்றால் நெல்லைப்பேட்டையில் விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் 50 வயது நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். பெற்றோர்கள் புகார் அளிக்க மறுத்த நிலையில் குழந்தைகள் நல்வாழ்வு அமைப்பின் புகாரின் பேரில் இந்த போக்சோ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் மாத்தூர் பகுதியில் 30 ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள 250 ஏக்கர் நிலத்தை வீடு இல்லாத பட்டியலின மக்களுக்கு வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக அரசு இதற்கு உடனடியாக வழிவகை செய்ய வேண்டும் என்று தலித் விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த கருப்பையா அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் பஞ்சமி நிலங்கள், ஏடி கண்டிஷன் நிலங்களுடைய தனிநபர் ஆக்கிரமிப்பிலிருந்து நிலங்கள் மீட்கப்பட்டு பட்டியலின மக்களுக்கு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சின்னகாம்பாளையத்தில் ரூபாய் 11 லட்சத்தில் கட்டப்பட்ட குடிநீர் தொட்டியும் 13 லட்சத்தில் கட்டப்பட்ட சமுதாய கழிப்பிடமும் நீண்ட நாட்களாக பயன்பாட்டிற்கு வராமல் பூட்டி கிடக்கும் அவல நிலை உள்ளது. இதனால் அவதியுறும் கிராம மக்கள் காலி குடங்களுடன் திரண்டு அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்.
திருவண்ணாமலை மாவட்டம் நூக்காம்பாடி பகுதியில் 1994 கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து கம்பிகள் தெரியும் வகையில் ஆபத்தான நிலையில் உள்ளது. குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள இந்த தொட்டியை அகற்றிவிட்டு புதிய தொட்டி கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.